வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? எங்கள் வீட்டுக்காரு மொபைலில் வச்ச ஒரு ரிங்டோனால் ஒரு பிரளயமே உருவாயிடுச்சுங்க எங்கள் வாழ்க்கையில். அதாவது ஒரு நாளில். வாங்க என்னென்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? நம்மளுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. அதாவது ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. என்ன அப்படின்னா எங்கள் வீட்டுக்கார் எப்படின்னா, நம்ம இப்போ ஃபோன் பண்ணால் ரிங்டோன் வரும் இல்லைங்களா, அது மாதிரி ரிங்டோன் வைப்பாருங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரிங்டோன் வைப்பார். நான் அவருக்கு ஃபோன் பண்ணும்போதெல்லாம் ஒரு நாள் ஒரு ரிங்டோன் வரும், இன்னொரு நாள் அடுத்த ரிங்டோன் வரும். ஓகே அப்படின்னு ஏற்றுக்குவேன். ஆனால் எப்பயுமே அவர் வைக்கிற ரிங்டோனு நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு எல்லா மனைவியுமே ஆசைப்படுவாங்க இல்லையா. அது மாதிரி தான் நானும் வைக்கிற ரிங்டோன் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஓகே, இல்லைன்னு சொல்ல. ஆனால் நேற்று அவர் ஒரு ரிங்டோன் வச்சுருந்தாருங்க. என்ன ரிங்டோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே சிரிப்பீங்க. ஏன் புருஷன் தான் எனக்கு மட்டும்தாங்க ரிங்டோனை அவர் வச்சுருந்தாருங்க. நீ எதுக்காக இந்த ரிங்டோன் வச்சுருக்க அப்படின்னு கேட்கும்போது, இதை நீ தான் வச்சுருக்கணும், என்ன உனக்கு பதிலாக நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இன்றைக்கி அவர் என்ன ரிங்டோன் வச்சுருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருந்து நீ வருவாய் என இந்த பாட்டை வச்சுருந்தார். எதுக்காக வச்சுருக்கேன், யாருக்காக இந்த பாட்டு வச்சுருக்கேன்னு சொல்லி இவரோட சரியான சண்டை. பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனேயே, பாப்பா உங்கள் அப்பா போக்கு சரியில்லை, பாட்டு டெய்லி ஒரு ரிங்டோன் வைக்கிறாரு, யார் வைக்க சொன்னது அப்படின்னு கேட்டு ஒரு பஞ்சாயத்து ஒன்று கூட்டினோங்க. பஞ்சாயத்து கூட்டினா என் பொண்ணு என்ன சொன்னா அப்படின்னா, எதுக்காக நீ டெய்லி ரிங்டோன் மாத்துற அப்படின்னு சொல்லி என் பொண்ணு தான் நடுவர் அப்படின்னு சொல்லவும், நான் அது என்னென்னா அந்த ஜியோ ஆப்பில் 29 ரூபா மாதத்துக்கு ரிங்டோன் மாற்றுறதுக்கு இருக்கான். அதனால் நான் அது மாதிரி ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு ஒரு பாட்டை நான் மாற்றிக்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் என்னுடைய தரப்பில் என் பொண்ணு என்னட்ட கேட்டா. அப்போ நான் சொன்னேன், டெய்லி ஒரு பாட்டெலாம் மாற்றக்கூடாது, உங்கள் அப்பா என்ன வயசு பையனா, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குது, எதுக்கு பாட்டு மாற்றிட்டு இருக்காரு, அதெல்லாம் மாற்றக்கூடாதுன்னு என் தரப்பு நியாயத்தையும் சொன்னேன். கடைசியில் என் பொண்ணு நடுவராக ஒரு தீர்ப்பு சொன்னான். என்ன அப்படின்னா, அம்மா அப்பா அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டார், அதனால் அவர் எத்தனை பாட்டு மாற்றினாலும் நீ கவலைப்படாத, எங்கேயும் போக மாட்டார், அவர் பாட்டுக்கு பாட்டு வச்சுட்டு போட்டோம், நீ பாட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டே அப்படின்னு சொல்லி நடுவராக அந்த தீர்ப்பு சொன்னாங்க. உண்மையிலே தீர்ப்பு பிடிச்சிருந்தது. இது உண்மைன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வீட்லேயும் இந்த பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.